வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிவுட்டில் வந்து இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்க 3 அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த 3 அப்டேட்ஸ் என்ன, அந்த டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது AK64ஓட அஃபிஷியலான ஒரு ட்வீட் மூலமாக நம்ம ராகுல் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு விஷ் பண்ணுற மாதிரி நம்மளோட ராகுல் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஏகேன்ற அந்த லெட்டரை மட்டும் கேப்ஸில் போட்டு ஒரு வேறு லெவலில் வந்து அவர் வந்து ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தெல்லாம் வந்து ஸ்டார் கேஸ்ட் எல்லாமே சொன்னாலும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் சஸ்பென்ஸாக இருந்தது. குறிப்பாக ஜிபியோட வெற்றிக்கு அப்புறம் இந்த கூட்டணி அப்படியே வந்து திருப்பி வரதா சொல்லியிருந்தாங்க. நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம ஏகே அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ண போகிறதாகவும், நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ண போகிறதாகவும், நம்ம ராகுல் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நிறையா வந்து பட்ஜெட் பிரச்சனைனாலும், அது குறிப்பாக வந்து நம்ம ஏகே அவர்களோட சேலரியோட இஷ்யூனாலையும் வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டிலே ஆகிட்டே இருந்தது. இப்போ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அடுத்த மாதம் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட்டாக பார்க்க போகிறது நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளோட கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட ரஜினிகாந்த் சார் வந்து கூலி படத்தோட ஷூட்டிங்க்கு கேரளாவுக்கு போகல ப்ரெஸ்ஸில் முன்னாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் கமலஹாசனும் வந்து நடிக்க போகிறோம். ரெட் ஜெயண்ட்டும் அதே மாதிரி ராஜ்குமார் இன்டர்நேஷ்னலும் சேர்ந்து வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் இந்த படத்தோட டைரக்டர் மற்றும் இந்த படத்தோட கதைக்களத்தை பற்றி எங்களுக்கு இன்னும் எதுவும் வரல. அந்த நல்ல கதைக்களமும் கேரக்டரும் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படம் ஆரம்பிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து நடிக்க போகிறதா தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல்லேருந்தே அந்த மாதிரி தான் அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து இப்போ சொல்கிறனால ஒருவேளை கூலி படம் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையா என்னன்றது தெரியலை. ஒருவேளை டேரக்டருக்கான ஒரு கால்ஃபர் மாதிரி இந்த படத்தோட அவர் ப்ரொமோஷன் மாதிரி பண்ணுறாரா, ப்ரெஸ்க்கு அவருக்கு சொல்லியிருக்காரா, இல்லை லோகேஷ் கனகராஜ் இந்த ப்ராஜெக்ட்டு வெளியே வந்துட்டாரான்னு கன்ஃபார்மாக தெரியல. கண்டிப்பாக இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இல்லை ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை வந்து நம்ம ஜெயிலர் 2க்கு அப்புறம் வந்து நம்மளோட தலைவர் வந்து உள்ளே இறங்குற போகிறதா சொல்லியிருக்காங்க. யார் வந்து இந்த படத்தோட டேரக்டராக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம 3ஆவதாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அந்த கிளைமேக்ஸ்க்கான ஒரு சீனை வந்து நம்மளோட வினோத் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு பிக் ஸ்கேலில் வந்து நாடாளுமன்றத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்கேலாக இருக்க போதா. குறிப்பாக நிறையா பேர் வச்சு ஃபைட் சீக்வன்ஸை வந்து அந்த முன்னாடி வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட்டாக இருக்குது. ஏற்கனவே ஜனநாயகன் படம் வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் மூவியாக இருக்க போகுது. குறிப்பாக நம்மளோட தளபதிக்கு இந்த படத்துக்கு மூலமாக அவரோட பொலிட்டிக்கல் கெரியருக்கு ஒன் ஆஃப் த க்ரோவாக வந்து இந்த படம் இருக்க போகுது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 அப்டேட்டை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்டாட்டஸ் லைக் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.